இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அது தமிழ்நாட்டை தாண்டி மட்டுமல்ல, இந்தியாவை தாண்டி மட்டுமல்ல, கண்டங்களை கடந்தும் கலைஞருடைய தமிழ் ஜெயித்திருக்கிறது. ஒரு விழாவில் தா பாண்டியன் அவர்கள் சொன்ன பதிவு, கியூபா நாட்டு தூதர் அதிகாரி இங்க வந்திருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை தா பாண்டியன் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். பிடல் காஸ்ட்ரோ பற்றி கலைஞர் எழுதிய கவிதையை ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்த்து பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய மேஜையில் வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் என்றால், அந்த புரட்சி போராளிக்கு எங்கள் கவிதை ஒரு போர்வாளாக அமைந்திருக்கிறது என்றால், டாக்டர் கலைஞருடைய இலக்கிய பணி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரண அவர் இதழ்களில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு சொற்றொடரிலும் தமிழ் நர்த்தனம் ஆடியது இல்லையா? எம் ஆர் ராதா அவர்களுடைய நாடகத்தை ராதா ரவி அவர்கள் ஒரு இடத்துல போடுறார். அந்த நாடகத்தை பார்த்துட்டு கலைஞர் அவர்கள் உடனே சொன்னார், இந்த நாடகத்தில் உன் ஒப்பனை பார்த்தேன், அதில் உங்க அப்பனையே பார்த்தேன். என்ன வார்த்தை சார்! இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அவர் எழுதுற ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் தமிழ் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது இல்லையா? பெரியார் அவர்கள் மறைந்த போது அவர் எழுதினார், பெரியார் அவர்கள் தன் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார் என்று எழுதினார். நடுவர் அவர்களே, தான் எழுதின ஒவ்வொரு வார்த்தையிலும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தன்னையே இழைத்துக் கொண்ட ஒரு இலக்கிய பேனா டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் நாட்டுக்காக மட்டும் இல்லாம, சினிமாவுக்காக மட்டும் இல்லாம, அரசியல்ல மட்டும் இல்லாம, எல்லா இடத்திலும் அவர் ஒரு இலக்கியவாதியாக பதிவு செய்தார். நிறைவாக தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது கூட, வீட்டுக்கு ஒரு பிள்ளை முத்து, நாட்டுக்கு ஒரு பிள்ளை அழகிரி, உலகத்திற்காக ஒரு பிள்ளை ஸ்டாலின் என்று ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த சிந்தனையோடு பெயரிட்டு, இந்த பிள்ளை தமிழகத்தை தாண்டி, இந்திய நாட்டை தாண்டி, உலக அரசியலில் தனக்கென்று ஒரு தனி தடம் பதிக்கும் என்பதற்காக அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக உலகத்தின் தலைவன் ஒரு பெயரை வைத்து, இந்த உலக தலைவன் பெயரை எங்கள் தமிழ் தலைவன் எடுத்து காட்டுவான் என்று அன்றைக்கே தீர்க்க தரிசனம் செய்த கலைஞர் என்றைக்குமே இலக்கியவாதியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.